வணக்கம். வாழ்க வளமுடன். மகா கணபதியின் கிருபையினாலும் குரு கடாட்சத்தாலும் அம்பாளுடைய பரம அனுகிரகத்தினாலும் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 80. சிதிஸ்தத்பதலக்ஷ்யார்த்தா சிதேகரசரூபிணி ஸ்வாத்மானந்தலவிபூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சிதிஸ்தத்பத லக்ஷ்யார்த்தா. சிதிங்கிறது ஒரு நாமாவாக வரும், தத்பத லக்ஷ்யார்த்தா ஒரு நாமாவாக வரும். அதே மாதிரி சிதேகர ஸ்வரூபிணி ஒரே நாமா. செகண்ட் லைனில் இருக்கக்கூடியது ஸ்வாத்மானந்தல விபூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி. அது அப்படியே ஒரே நாமா, அதை அப்படி பென்சிலால் அண்டர்லைன் பண்ணி வச்சு ஒரே நாமாவாக உச்சரிக்கக்கூடியது. சித் அம்பாள் ஞான வடிவமாக இருக்கக்கூடியவள். ஞானம் என்று சொன்னாலே வித்யை, அவித்யைக்கு எதிரான ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். இன்னொரு மீனிங் பார்த்தோம்னாக்க, இந்த ஜீவிதம், இந்த வாழ்க்கையை விரும்பக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு ஜீவனை தருவதாலும் அம்பாளுக்கு சித்திங்கிற பேர் இருக்கக்கூடியது. இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னாக்க, சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவ சைத்தன்ய வடிவம் அப்படிங்கிற பொருள்லையும் வரக்கூடியது. தத்பத லக்ஷ்யார்த்தா. தத் அப்படிங்கிற சொல் அதுவாக மகா வாக்கியத்தில் வரக்கூடிய ஒரு தத்துவம் அசி. சபரிமலையில் நீங்கள் போனவர்களுக்கு தெரியக்கூடியது, அங்கே எழுதியிருக்கும் இது, நீ அதுவாக ஆகிறாய். அப்போது தத் என்பது தத்துவமசியினுடைய மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல். அம்பாள் ஜகத்தினுடைய இந்த சிருஷ்டி ஸ்திதி எல்லா காரியங்களையும் பண்ணுறா இல்லையா? அப்போது அந்த காரியங்களை செய்யும் அந்த ரூப பேதங்களுடைய பிரம்மம் என்பதுதான் தத் அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தமாக வருகின்றது. இன்னொன்று வச்சுக்கலாம், சுத்தஸ்வரூபமான பிரம்மம் அப்படிங்கிறது லக்ஷ்யார்த்தம் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒரு பதத்திலையும் வரக்கூடியது தான் தத் பத லக்ஷ்யார்த்தா. தத் என்கின்ற பதத்தால் லக்ஷ்யார்த்தமாக குறிக்கப்படும் அந்த செயலை செய்யக்கூடிய பிரம்மமாக இருப்பவள் அப்படிங்கிற ஒரு நாமம். சித் ஏகரச ரூபிணி. சித்தே வடிவமாக இருக்கக்கூடியவள். நிர்குண பரபிரம்மன்னு சொன்னாலே அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்க, சத் சித் ஆனந்தம், சச்சித ஆனந்தம்னு சொல்கிறோம். சத்தும் சித்தும் ஆனந்தமும் எங்கே ஒரே ரூபமாக இருக்க உள்ளதோ அதுதான் பிரம்மம். இப்போ இந்த நாமம் சித்தே ரசமாக இருக்கக்கூடியவள், ஞான வடிவமாக இருக்கக்கூடிய பிரம்மமாக விளங்குபவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது. ஸ்வாத்மானந்த லவிபூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி. பிரம்மா முதலியவர்களுடைய ஆனந்தம் கூட அம்பாள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தின் ஒரே ஒரு டிராப், ஒரு திவலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு துளி, அது மாத்திரம்தான் அம்பாளுடைய மொத்த அந்த ஆனந்த ஸ்வரூபத்தில். அவர்கள் அனுபவிக்கக்கூடியதே ஒரு திவலைன்னா அப்போ நம்மெல்லாம் அனுபவிக்கக்கூடியது எவ்வளோங்கிறத நம்ம ஜஸ்ட்டு கற்பனை பண்ணி பார்க்கணும். எல்லாருமே, பிரம்மாவும் இந்திராதி தேவர்களும் விஷ்ணுவும் எல்லாருமே அவர்கள் அனுபவிக்கக்கூடியது எவ்வளோன்னு கேட்டால் ஒரு துளி. தேவி அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தில் ஒரு திவலை தான் அவர்கள் அனுபவிக்கக்கூடியது. பிரம்மத்தின் ஆனந்தம் மாத்திரம்தான், அதாவது கணக்கிலே வராது, அளவிட முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவிற்கு இருக்கக்கூடியது பிரம்மத்தினுடைய ஆனந்தம் மாத்திரம்தான். லவ அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு சிறு துளி, ஒரு சின்ன ட்ராப், அவ்வளோதான் அதனுடையது. அப்போ அதுதான் மற்ற எல்லா ஜீவன்களும் அனுபவிக்கக்கூடியது. அதனால தான் பிரம்ம ஸ்வ ஆத்மானந்த. ஸ்வனாக்க தேவி ஸ்வயம், தான் மாத்திரம் அந்த அனுபவிக்கக்கூடியது. அந்த ஆனந்தத்தின் நிலையை எவ்வளோன்னு கேட்டால் அளவில் அடங்காதது. அவளை தவிர மற்றிருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் அனுபவிக்கக்கூடியது அவளுடைய ஆனந்தத்தினுடைய ஒரு துளி மாத்திரம்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது. அடுத்தது 81வது ஸ்லோகம். பரா பிரத்யக் சிதீரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா பக்த மானச ஹம்சிகா. அழகான ஸ்லோகம். நம்முடைய வாக்சக்தியை பற்றி சொல்லக்கூடியது. எல்லாமே தனித்தனி நாம. பரா பிரத்யக் சிதீரூபா பஷ்யந்தி பரதேவதா 4 நாமா. அடுத்தது மத்தியமா வைகரி ரூபா பக்த மானச ஹம்சிகா 3 நாமா. 7 நாமாவாக வரக்கூடியது.
பராங்கிற ஒளி வடிவமாக திகழக்கூடியவள். சப்த பிரம்மமாக இருக்கக்கூடிய தேவியனுடைய வர்ணனை இது. ஏன்னா ஒலிகள் அப்படிங்கிறது 6 வார்த்தைகள். வைக்கரி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கின் ஸ்தூல ரூபம்தான் விராட் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டக்கூடியது. அதனால் வாக் என்பதை மகனியர்கள் 4 விதமாக பிரிக்கின்றார்கள். வசனி வாக் தேவதைகள் 4 விதமாக பிரிக்கின்றார்கள். பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கரி அப்படிங்கிற 4 சப்தத்தில் பிரித்து கொடுக்கின்றார்கள். அதுதான் பரா. அதி உன்னத நிலைன்னு கூட வச்சுக்கலாம், பரா என்று சொல்லக்கூடியது. அதாவது மூலாதாரத்தில் உள்ள சப்தம்தான் பரா என்று சொல்லக்கூடிய பிராணவாயுவினால் தூண்டப்பட்டு நாபிக்கு வந்தவுடன் அது சேர்ந்து காரியபிந்துவுடன் சேர்ந்து அதுவே பஷ்யந்திங்கிற அந்த நிலையை அடைகின்றது. அதே மாதிரி அந்த சப்தமானது ஹிருதயத்திற்கு பக்கத்தில் வந்து புத்தியோடு சேர்ந்து நாதஸ்வரூபமாக ஆகும்போது மத்தியமா எனப்படுகின்றது. அடுத்தது வைக்கரி. அந்த சப்தம் கழுத்திலிருந்து வாய் வழியாக அக்ஷர வடிவமாக வெளிப்படும் பீஜமாக மாறுகின்றது. அதுதான் வைக்கரி. அப்படி 4 நிலைகளாக இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சவுண்டு தான் பரா அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரத்யக் சிதிரூபா. பரா பிரத்யக் சிதிரூபா. பிரத்யக்னாலே அந்தர்முகம், உள்முகமாக உள்நோக்கி நம்முடைய சித்து, நம்முடைய அறிவை செலுத்துபவள். ரொம்ப முக்கியமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது பிரத்யக் சிதிரூபா. அதாவது இந்திரியங்களுடைய குணம் என்னன்னு கேட்டால் விஷய வாசனைகள் பின்னால் ஓடுவதுதான். கண்ணும் காதும் மூக்கும் வாயும் தோலும் எல்லாமே புற விஷயங்களில் நாட்டம் கொண்டு வெளிமுகமாக பயணப்படுவது. அதுதான் நம்ம பராக் அப்படிங்கிறோம். சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன பராக் பார்க்குற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா வெளிமுகமாக நாம் செய்யக்கூடியது பார்க்கக்கூடியது விஷய வாசனைகள் பின்னால் ஓடக்கூடியது தான் பராக். இங்கே பிரத்யக் என்று சொல்லக்கூடியது உள்முகமாக அந்தர்முகமாக அறியக்கூடிய அறிவு. இப்படி நல்ல ஒரு பிரயத்தனப்பட்டு நல்ல ஒரு முயற்சியினால் இந்த பரா என்கின்ற வாக்கு பிரம்மத்தினுடைய பராசக்தியாக விளங்கக்கூடிய அந்த குணம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு இல்லாத பரா என்ற வாக்கு உள்முகமாக பிரத்யக்காக சித்தியாக அதாவது பேரறிவாக அம்பாள் விளங்குகின்றாள். வெளியில் பார்த்து வெளி விஷயங்களுக்காக நாம் செலவிடக்கூடியதும் சொல்லக்கூடியதும் பேசக்கூடியதும் எல்லாவற்றையும் உள்முகமாக திருப்பும்போது அது அம்பாளுடைய பரம ஞானத்தை பெற்றுத்தருகின்றது. பஷ்யந்தி. பஷ்யந்தி என்ற வாக்ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். பராங்கிறது 4 நிலைகளாக பிரியக்கூடியது. அதில் பராங்கிறது முதல் நிலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது நிலைக்கு தான் பஷ்யந்திங்கிற பேர். அம்பாள் எல்லாவற்றையும் தன் உள்ளிலேயே பார்ப்பதால் அவளுக்கு பஷ்யந்தி அப்படிங்கிற பேர் உண்டு அப்படிங்கிறது பார்க்குறோம். எல்லா வஸ்துக்களையும் தன்கிட்டையே பார்க்கக்கூடியவள். மூலாதாரத்தில் உள்ள சப்தம் நம்முடைய பிராணவாயுவினால் தூண்டப்பட்டு நாபி நம்முடைய சுவாதிஷ்டானம் பகுதிக்கு வந்ததும் அது மனசோடு சேர்ந்து அந்த காரிய பிந்துவாக மாறுகின்றது. அதுதான் பஷ்யந்தி அப்படின்னும் மகனியர்கள் நமக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கின்றார்கள். பஷ்யந்தி பரதேவதா. அம்பாள் எல்லா தேவதைகளுக்கும் சக்தி அளிப்பவள், பரமமாக இருக்கு. பரம இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையை குறிக்கக்கூடியது. உத்கிருஷ்டமான சிறந்த அப்படிங்கிற அர்த்தத்தில் தேவதையாக இருப்பவள். இன்னொன்று ரகசியமாக பார்த்தோம்னா அந்த உபாசிக்கும் அந்த ஒரு தகுதியை உடைய உபாசிக்க வேண்டிய ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. மத்தியமா. மத்தியமா என்ற வாக் அடுத்தது 3வது நிலை. மத்தியமா என்கின்ற வாக்காக இருப்பவள். ஏன்னா நம்முடைய அந்த நாதஸ்வரூபமாக ஆனது பஷ்யந்தின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சப்தம் கழுத்திலிருந்து வாய் வழியாக அக்ஷரஸ்வரூபமாக பஷ்யந்தி மேலே கிளம்பினதோடு நிற்காமல் நல்ல தெளிவாக வெளியில் வருவதால் வெளிப்படும் போது அதாவது நம்ம வாய் வழியாக அக்ஷரஸ்வரூபமாக பீஜமாக வெளிப்படுகின்றது. அதுதான்
அடுத்தது வரக்கூடிய வைக்கரி ரூபமாக இருப்பவள் அப்படின்னு சேர்த்து சொல்லக்கூடியது. ரெண்டையும் சேர்த்தே பார்த்துட்டோம் அர்த்தம். மத்தியமாவாக இருப்பவள். பஷ்யந்தி என்ற சப்தம் அன்கிளியர் சவுண்டுன்னு கூட வச்சுக்கலாம், அஸ்பஷ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். மத்தியமாவுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடியது, தெளிவோடு வரக்கூடியது தான் அடுத்து நாம் சொல்லக்கூடிய வைக்கரி ரூபா. தெளிவில்லாத அந்த சப்தம், அதாவது ரொம்ப கடினத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த எழுத்து விகரத்தின், விகரம் அப்படின்னு சொன்னாக்கா ஹிருதயத்திலிருந்து தொண்டை வழியாக கொண்டு வரக்கூடிய அந்த வாயு, அதனுடைய பேர் தான் விகரன்னு பேர். அப்போ அந்த வாயுவால் வெளிப்படும்படியாக இருப்பதால் அதற்கு வைக்கரிங்கிற பேர். அதாவது இன்னது என்று தெரியாமல் ஒரு 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 மாதிரி ஒரு குளறலாக இருந்தக்கூடியது, அதான் அஸ்பஷ்டம்னு சொல்கிறோம். அது தெளிவாக நம்முடைய வாய் வழியாக வெளிப்படும் அந்த பீஜம்தான் வைக்கரி ரூபமாக வெளியில் வருகின்றது. ஸோ நம் பேசக்கூடிய ஒவ்வொரு வாக் சக்தியும் நம்முடைய மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு 4 நிலைகளை கடந்து நம்முடைய வாய் வழியாக அது ஒரு ஸ்பஷ்டமான தெளிவான உச்சரிப்புடன் கூடிய ஒரு வார்த்தையாக வெளியில் வருதுன்னு சொன்னால் அம்பாளினுடைய பரம காருண்யத்தினால் மாத்திரம்தான் அது சாத்தியம். நாம் நினைக்கிறோம், ஏதோ நினைக்கிறோம் பேசுகிறோம் அப்படிலாம் பேச முடியுமான்னா முடியாது. ஏன்னா அது நம்மளே பல ரூபத்தில் நம்ம அனுபவிச்சிருப்போம். அந்த எது பேசணும்னு நினச்சி எந்த இடத்துக்கு போகிறோமோ அது முக்கியமாக அந்த இடத்துல அதை மறந்துட்டு வந்திருப்போம் இல்லையா? எதை எங்கே சொல்ல வைக்கணும், எதை எங்கே மறக்க வைக்கணுங்கிறதும் அம்பாளுடைய சித்தம். அப்போ அந்த வாக் சக்திக்கு அவ்வளவு மதிப்பு. அதனால தான் சொற்களுக்கு பவர் ஜாஸ்தி, எப்போவுமே வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். ஏன்னா நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து அது பல மடங்காக அது திருப்பி அனுப்பப்படுகின்றது. ஸோ அதனால் நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும், நல்லதையே பேச வேண்டும் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு சின்னதுலேருந்து நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம் இல்லையா? அதனால் வாக் சக்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம், அதனுடைய சிறப்பு என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான நாம. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதனுடைய வேல்யூவை தெரிந்து கொண்டு நம்முடைய வாயிலேருந்து அது வெளியில் வரணும். சொன்ன சொல்லுக்கு மதிப்பு போயிடும் இல்லையா? வாயிலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. அதனால் 4 நிலைகளை கடந்து தான் ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வெளியில் வருகின்றது. பக்த மானச ஹம்சிகா, பக்தர்களுடைய ஹிருதயத்தில் மனமாகிய மானசரோவரில் ஹம்சம் போல் நீந்தி விளையாடுபவள். ரொம்ப அழகான நாமம். பக்தர்களுடைய ஹிருதயம், அதுவே ஒரு மானசரோவர்னு சொல்லக்கூடியது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவால் ஒரு ஏரியை கைலாசத்தில் நிர்மாணம் பண்ணினாராம். அதுதான் மானசரோவர்னு சொல்லப்படுகின்றது. ரொம்பவும் தூய்மையான ஸ்படிகம் போல் இருக்கக்கூடிய நீர். அதில் எப்பொழுதும் அன்னப்பட்சிகள்னு இப்போ நம்ம பூலோகத்தில் கிடையாது, அதெல்லாம் தேவலோக பட்சியாக இப்போவும் இருக்கலாம். அந்த பட்சிகள் நீந்தி விளையாடக்கூடியது அப்படின்னு நேரடியான அர்த்தம். ஆனால் பக்தர்களுடைய தூய்மையான மனதையும் இந்த ஏரியாக, அதனால தான் மானச சரோவர் அப்படின்னு சொல்கிறோம். மனசில் இருக்கக்கூடிய ஏரி ஒரு கற்பனையாக செய்தால் அதில் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தூய்மையானதாக, அதுதான் நீர் அப்படிங்கிறோம். அது இருந்தால் அம்பாள் அதில் அன்னப்பட்சியாக ரொம்ப ஹாப்பியாக நீந்தி விளையாடுவாளாம். ஏன்னா நம்ம சௌந்தரலகரி ஆச்சாரியர் இதே தான் சொல்கிறார். சமோன்மீலத் சம்வித் கமல மகரந்தேக ரசிகம் பஜே ஹம்சத் பந்த்வம் கிமபி மகதாம் மானசச்சரம் அப்படிம்பார். அது மாதிரி சௌந்தரலகரியில் வரக்கூடியது போல் பக்தர்களுடைய மனசும், அதாவது ஹிருதயம்னு வச்சுக்கலாம், அந்த ஹிருதயம் அவ்வளவு ஸ்படிகமாக இருந்தால் அம்பாள் அதில் அன்னப்பட்சியாக நீந்தி விளையாடுகின்றாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகானது. முனிமானச ஹம்சிகான்னு இன்னொரு நாமா இருக்குது. இந்த இடத்துல பக்தர்களை தவிர மற்றவர்களுக்கு தெரியாமலும் இருப்பாளாம். அதனால தான் அந்த ஹம்சிகா அப்படின்னு அந்த காவை ஆட் பண்ணியிருக்கிறதாகவும் வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பக்தர்களுக்கு மாத்திரம் ஹம்சமாக அப்படின்னு, அதனால் பக்த மானசக ஹம்சிகா அப்படிங்கிறதுக்கு அந்த காங்கிறது பக்தர்கள் இல்லாத, அதாவது பக்தர்களை தவிர மற்றவர்களுக்கு அவள் புலப்பட மாட்டாள், தெரிய மாட்டாள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துலேயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு வியாக்கியானமும் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அறிவோம் அவளின் 1000 நாமங்களை, பணிவோம் அவள் திரு பாதங்களை. வணக்கம், வாழ்க வளமுடன்.